கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜூ கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோட போயிட்டு அங்கே போய் வீடியோ போடுறோம். இப்போ நாங்கள் கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஜூ பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். பாதி தூரம் வந்துட்டுருக்கோம். பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள். நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஜூவில் நிறைய மிருகங்களாம் முன்னே இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குங்கிறது தெரியல கோவிட்னால. இப்போ நிறைய மிருகங்கள் இருக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ போயாச்சுங்க. ஜூ பக்கத்துலேயே போயாச்சு. அங்கே கார் பார்க் பண்ணிகிட்ருக்கோம். கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. இல்லைன்னா அது பக்கத்துலேயே போட்டிருந்துருக்கலாம். ஜூ பக்கத்துலேயே கார் பார்க்கிங் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே இடம் இல்லாதனால கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க எங்கள் வீட்டுக்கார் இறங்கிட்டு இருக்காரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோடு கிளம்பி ஜூக்கு வந்திருக்கோம். நல்லாயிருக்கும் ஜூவில் பார்க்கறதுக்கு. நாங்கள் அடிக்கடிக்கு முன்னே வந்துட்டு இருந்தோம். இப்போ 2 வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து. இன்றைக்கி தான் வரோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரோம். இங்கே பாருங்கள் இங்கே எல்லாம் கிரவுண்டுங்க. இங்கெல்லாம் கிரவுண்டில் வந்து ரேட்டினமெல்லாம் போட்டிருக்காங்க சின்ன குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு. பாருங்கள் நிறைய பேர் உட்காந்துட்ருக்குறாங்க. ரோடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ணி போனால் ஜூ வந்துருக்கு பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸ் அங்கே பலூனெல்லாம் விளையாடுறாங்க. எடுத்துருவாங்க. இப்போ ஜூக்கு பாருங்கள் வந்தாச்சு. இவ்வளோ டிக்கெட் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். டிக்கெட் வாங்குறதுக்காக இவங்க சேஞ்ச் இல்லைன்றனால இவங்க 3 பேரும் எங்கிட்ட கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. நாங்கள் சேஞ்ச் தர மாட்டாங்கன்ட்டு எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. நான் நின்று சேஞ்ச் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இவங்க எனக்கு முன்னாடி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ நினைக்கிறோம். ஏன்னா இவங்க சேஞ்சு திருப்பி வெளியில் போய் வாங்குறதுக்கு அனுப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு என்னைய கோர்த்து விட்டு போயிட்டாங்க. பாருங்கள் இவங்க இதெல்லாம் பண்ணுறதுன்னு நியாயம். பாருங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. சேஞ்சு இப்படியே வாங்கி உள்ளே போயாச்சு. என்ட்ரன்ஸ்குள்ள உள்ள ஜூக்குள்ளே நுழைஞ்சாச்சு. காசு எடுத்துக்கலாமா? என்ன அதுதான் கோத்துட்டு வந்த பார்த்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஜூக்கு வந்திருக்கோம். பாருங்கள் உள்ளே நுழைஞ்சாச்சு. நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஜூ பார்க்கலாம். பாருங்கள் இங்கே கொக்கெல்லாம் இருக்குது. தண்ணிக்குள்ளே நிறைய கொக்கு இருக்குது. நிறைய பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாங்கங்க. நான் இன்றைக்கி வாங்கிட்டு வரல. எப்பவும் வாங்கிட்டு வருவோம். இந்த டைம் வாங்கிட்டு வரல. அழகா இருக்குல்ல ஒயிட்டா கொக்கு. இங்கே தங்கம் ஒன்றும் இல்லைங்க. ஜூ பார்த்துருந்தீங்களா? நீங்கள் ஜூ பார்த்துருந்தீங்களா தங்க? உங்கள் பேர் என்ன? நல்லா பார்த்துங்க பாப்பா. நிறைய இருக்குங்க. பாருங்கள் ஒன்று தான் இருக்குது. நிறைய இருந்துச்சு முன்னே. இப்போ ஒன்று தான் இருக்குது. பாருங்கள் அந்த கார்னரில் படுத்துட்ருக்கு. தெரியுதுங்களா? லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆப்பிரிக்கா நாட்டு லவ் பேர்ட்ஸுங்கிறது. அங்கே இருக்கிறது இங்கெல்லாம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. எங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கிறனால இது எங்கள் கோயம்புத்தூர் தான். அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டுருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கறதே கொடுத்து வைக்கணும். இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மரநாய் உள்ளே இருக்கு பாரு. ஒன்றுமே தெரியல. கீழே இருக்குது பாருங்க. இங்கே ஒரு பறவை இருக்குது. இந்த பறவை பேர் வந்து தங்க மயிலிறகு பச்சிங்க. இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் இந்த ஜூவில் இருக்குது. இந்த டைம் தான் பார்த்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தோகை வந்து மயில் மாதிரியே இருக்குது பாருங்கள். மயிலோட தோகை மாதிரியே இருக்குது பாருங்கள். தங்க மயிலிறகு பச்சி அப்படின்னு தான் அங்கே போர்டு போட்டிருக்காங்க இது வரைக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வெள்ளை மயிலிறகு பச்சிங்க. அதோட இனம் தான் பாருங்கள். இது ஒயிட் பியூர் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. அழகாக இருக்குங்க. வெள்ளை நிறம் மயிலிறகு பச்சி. கோழி இருக்குள்ள அழகாக இருக்குது. 2 தான் இருக்குதுங்க. கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் நட்சத்திர ஆமை இருக்குது. லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கார்னரில் பார்த்துருப்பீங்க பாருங்கள். அந்த மூலையில் இருக்குது. பாருங்கள் அழகாக இருக்கா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆமையெல்லாம் பார்த்ததில்லைங்க. இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். முயல் பார்த்தியா?
காட்டுமுயல் இருக்கு. முயலெல்லாம் அழகா இருக்கு. ப்ரௌன் வித் ஒயிட்டா இருக்கு. ஒயிட் கலர் இருக்கு. எவ்வளோ கலர் மான் பாருங்க. காட்டு மான் நினைக்கிறேன். இது மான் புலி மான் கிடையாது. மான் இருக்குங்க. நிறைய மான் இருக்கு. கோழியெல்லாம் இல்லை. இது ஒரு இதான பறவை கோழி. அது என்ன கோழின்னு தெரியல. ஆனால் அழகா இருக்கு. பிளாக் வித் ஒயிட் கலர்ல இருக்கு. நெருப்பு கோழியா? சேவல் பாருங்க. எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பாம்பு பார்க்க போறோங்க. எவ்வளோ கியூ நிற்குது பாருங்க. அந்த கியூ தள்ளிட்டு தான் போகணுங்க. கொரோனா வராமல் இருந்தால் சரிங்க. இவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு வரக்கு அது வேற ஒரு சைடு பயமாக இருக்குது. ஜூம் கூட இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம். இருந்தாலும் பார்க்கணுன்ட்டு வந்திருக்கோம். நான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. நான் தள்ளியே எதுக்கும் தள்ளி நின்றுட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்களா. உள்ளே போய் நிற்கிறதுக்கு பயமாக இருக்குங்க. பாருங்க, இந்த பாம்பு பக்கத்தில் வர இன்னும் நகரவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ நேரம் பார்க்குறோம். பாம்பு வந்துருச்சுங்க. பாம்பு பக்கத்தில் அங்கே பாருங்க. அங்கே நாகப்பாம்புங்களா பாருங்க. பாம்பு ஜன்னல் மேலே இருக்கு. எப்படி நெளியுது பாருங்க. அப்படியே தலையை தூக்குது. ஒரு மாறு நினைச்சிட்டே இருக்கு பாருங்க. அது மேலே ஏற முடியாமல் இருக்க மாட்டேருக்கு பாருங்க. பயமாக இருக்குங்க. எனக்கு எல்லாட்டையுமே சாதாரணமாகவே எனக்கு பயங்க. பாம்புனாலே பயம். நான் எப்பவுமே சாமி மூலமாக நினைப்பேன் இந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கே தெரியக்கூடாது. இல்லை பாம்பு இப்போதான் உள்ளே வந்து இது பாம்பு எங்கேங்க சூரி பாம்பு எனக்கு வரக்கே பயம். இந்த மூலையில பாருங்க. அந்த மூலையில எவ்வளோ பெரிய நாகப்பாம்புன்னு சொல்றாங்க. திருப்பி நாகப்பாம்பு தான். இது நாகப்பாம்பு சுண்டு படுத்துட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதே பயமா இருக்குங்க. எவ்வளோ பெரிய நீளம். இதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, இந்த பெரிய பெரிய பாம்பாக இருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்க. கீழே இருக்கு. இந்த முறையில் தான் இருக்கு. மூலையில் தான் இருக்கு. ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசா இருக்கு. ஜன்னல் மேல நல்லாவே முடிச்சிட்டு இருக்கு. அங்க வர எவ்வளவு பெருசா இருக்கு. அப்படியே சுத்திட்டு இருக்கு பாருங்க ஜன்னல் கிட்ட. ஊறுது பாருங்க. பயமா இருக்கு சொல்லிடு. அதே படம் எடுக்கிறது அங்க இது வச்சிருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக் பின்னாடி பெருசா இருக்குங்க. ரொம்ப பெருசா இருக்கு. அங்க நிறைய ஒளிஞ்சிட்டு இருக்கு பெருசா. மலைப்பாம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க காரோல எவ்வளவு பெருசு சுருண்டு படுத்திருக்கு. அங்க பெருசு இருக்கு. உருவம் பெருசா இருக்கு. தலை ரொம்ப குட்டியா இருக்கு. பெருசா இருக்கு பாருங்க. எவ்வளவு சுத்தி இருக்கு அஜி. இங்க பாரு மலைப்பாம்பு பாருங்க எவ்வளவு சுத்தி இருக்குன்னு பாருங்க. உருவம் எவ்வளவு. நான் கொஞ்ச நேரம் தான் பாத்தீங்களா. உள்ள இருக்கா? அம்மா நிறைய இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நிறைய இருக்கு. இங்க ஏகப்பட்டது இருக்கு. சாரப்பாம்பாமா நிறைய இருக்கு பாருங்க. பெருசா இருக்கு பாருங்க. அங்க தண்ணி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல பெருசா இருக்கு. நிறைய இருக்கு பாருங்க. ரெண்டு தான் இருந்துச்சாங்க. பெருசு இருந்துச்சு. இங்க ரெண்டெல்லாம் குட்டியா இருக்கு. இதுவும் பெருசு தாங்க. ரொம்ப நீளமா இருக்க மாட்டேன்.
பெருசுக்கு பாருங்க. பெருசா இருக்குங்க இங்க. ரொம்ப பெருசா இருக்குங்க. பாருங்க பாருங்க. கழுகு பாருங்க. பாருங்க கழுகு எப்படி இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. தண்ணியும் ஃபுட்டாக எடுத்துட்டு இருக்கு. அப்படியே தனியாக ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. அவர் பாருங்க பருந்து, எவ்வளோ பருந்து இருக்கு பாருங்க. நான் இது வரைக்கும் பருந்து பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஜூவில் பார்த்துருப்பேன், ஞாபகம் இல்லை. இப்போ பாருங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. அடுத்தாங்க இப்போ பாருங்க அங்கே போயிட்டு இருக்கிறோம்ல, அங்கே குரங்கு நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். குரங்கு பாருங்க அங்கே நிறைய இருக்குது பாருங்க, எப்படி உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. நிறையா பக்கம் குரங்கு நிறைய பக்கம் பார்த்துருக்கோம், ஆனால் ஜூவில் பாருங்க எப்படி உட்காந்துருக்கு. அங்கங்கங்க நிறைய உட்காந்துட்டு இருக்கு. எல்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு. அங்கே இங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. வழியில போக மாட்டேங்குது, அது கம்பியில் எப்படி பிடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்புறம் பாருங்க அடுத்து இங்கே முதலை பார்த்தீங்களா, 2 முதலை படுத்துட்டு இருக்கு பாருங்க. ஈமு கோழி பாருங்க எப்படி நடக்குது பாருங்க. அது வாத்து மாதிரியே கழுத்து இருக்கு, அப்படியே இப்போ பார்க்கறது. அந்த முடியெல்லாம் பாருங்க நிலமா இருக்கு. ஈமு கோழி வந்து நல்லா ஒரு ஆள் அவசரமே இருக்க மாட்டிருக்குங்க, ஒரு 2-3 அடி இருக்க மாட்டிருக்கு. அது நடக்கிறதே பாருங்க எப்படி நடந்துருக்கு. அடுத்தது பாருங்க பச்சைக்கிளி பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க எவ்வளோ பச்சைக்கிளி இருக்குன்னு பாருங்க, அழகாக இருக்குது. எனக்கு சாதாரணமாகவே கிளி பச்சைனாலே ரொம்ப பிடிக்குங்க. எங்கிட்ட சாரிங்கோட கிளி பச்சை இருக்குது, அது கிளி பச்சை வேணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி எவ்வளோ கிளி பறக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது கிளி. பாருங்க வாத்து இருக்குது, அழகாக இருக்கா வாத்து. அடுத்தது பாருங்க ஒயிட் கலர் வாத்து இருக்குது, ஒயிட் வித் மெரூன் கலரில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. தண்ணி குடிக்குது, அழகாக இருக்குது பாருங்க. அடுத்து ஒயிட் கலர் வாத்து பாருங்கள் எப்படி எவ்வளோ மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு, அழகாக இருக்குங்க பார்க்கறது. அங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, பார்த்தா வீடியோவே போடுறாங்க, எதுக்கு ஃபோட்டோன்றனால வந்துட்டோம். இப்போ பாருங்கள் மயில் பார்க்க போகிறோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மயில். நல்லா கிளியராக எடுக்கலாம்னு பார்த்தா கேமரா கிளாரிட்டி இல்லைங்க, அதனால் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ சூப்பராக எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை, ஆனால் கேமரா சரியில்லை. மயில் பாருங்கள் அழகாக தோகை விரிச்சிட்ருக்கு பாருங்கள். அது கரெக்டாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன் பாருங்கள். மயில் கவர் ஆகலைங்க, உள்ள தோகை விரிச்சிது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு அப்படி நான் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க மயிலை. பாப்பா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க நிறைய முதல்குட்டி இருக்குது, தண்ணிக்குள்ளேயும் இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது. இங்கே பாருங்க நிறைய சேவலெல்லாம் இருக்குங்க. தோகை விரிக்கிறது என்ன சேவல்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒயிட் கலரில் சேவல் இருக்குது. இந்த பக்கம் நிறைய சேவலெல்லாம் இருக்குது. நிறைய சேவல் பாருங்கள், அது எப்படி தலையெல்லாம் ஆட்டுது பாருங்கள். இது என்னன்னு எனக்கு தெரியல, என்ன பேருன்னு தெரியல. நான் ஜூலாம் பார்த்து முடிச்சாச்சுங்க, நான் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம். ஜூ சுற்றி பார்த்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ திருப்பி இந்த மாதிரி ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.